என் மண்ணுக்கு வேரல்கள் நோயே வராது, வந்ததும் இல்ல, கரையாந்தோலையும் இல்லன்னா, நீங்க இந்த வேப்ப புண்ணாக்கு, இந்த ரெடாமிக் கோல்டு அது கூட யூஸ் பண்ண தேவையில்ல. 1 மந்த் அப்படியே நேச்சுரல் குரோத்துல விட்டுருங்க. அதுவா வளரட்டும். அப்போ போய் நீங்க கால் மாத்திரை, அடி உரம் குடுக்கணும் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதே மாரி பப்பாளி பார்த்தீங்கன்னா, 8லேருந்து 9வது மாசம் தான் நமக்கு சாலிடான இன்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ பப்பாளி வச்சிருக்க காட்டிலேயே நம்ம ஊடு பயிரா கொத்தவரங்கா, மிளகா, பீர்க்கங்கா, பாவக்கா, புடலங்கா எல்லா வகையான கீரை வகையும் போடலாம். முக்கியமான விஷயம் நோய் தாக்கம் கம்மியாக இருக்க செடியா ஊடுபயிரில வைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வைக்கிற செடி 3 மாசத்துலயே அறுவடை முடிஞ்சிற மாரி இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா பப்பாளி செடி வளர்ச்சியிலயும், அதோட நோய் மேலாண்மையிலயும் கண்டிப்பா தாக்கம் அதிகமா இருக்கும் பப்பாளி செடிக்கும். இப்போ 1 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு ப்ரோ. என்ன அடி உரம் குடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை முறையில பண்ண போறீங்கன்னா, மண்புழு உரம், டீகம்போஸ் பண்ண எருவு, ஆட்டு எருவு, கோழி எருவு இதெல்லாம் நல்லா மக்குன எருவா குடுங்க. மக்காம குடுத்தீங்கன்னா, அது நெறைய ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ஹீட்டு செடிய சுத்தி அதிகமா ஹீட் ஆச்சுன்னா, கண்டிப்பா செடி சுட்டுரும். ஃபுல் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி விடுறேன். அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். மறக்காம போய் வீடியோ ஃபுல்லா பாருங்க.